தனுசு ராசி நேயர்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு ராசிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்னா சிம்ம ராசிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மம் வந்து சீறிட்டே இருக்கும், தனுசு வந்து ரொம்ப நிதானமாக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க அவங்க வழியில் நல்லவங்க, தனுசு இவங்க வழியில் நல்லவங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. அவங்க லூப்பில் போய் இவங்களும் மாட்டிக்கக்கூடாது. இவங்களுக்கு ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்க. ஸோ இவங்களுக்கு 4ல் சனி, சிம்மத்துக்கு 8ல் சனி. இது ரெண்டும் சேர்ந்து ஏதாவது பண்ணுச்சுன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். சிம்மராசிக்காரங்களை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அவங்க நல்லது நினச்சி தான் உங்களுக்கு பேசுவாங்க, பட் அது உங்களுக்கு கெட்டதாக முடியும். சிம்ம ராசியில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கூட அவங்க கைடன்ஸை நீங்கள் கொஞ்சம் கேட்காம இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை அவங்கள கேட்டுட்டு எடுக்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அவங்கள இன்வால்வ் பண்ணுறது, இல்லை அவங்க சொல்கிறாங்கன்னு ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது, அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு இடத்துல போய் பணத்தை போடுறது, இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாயிடும்.